வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிப்ஸ் ஃபார் த ஐஸ். நம்ம லாஸ்ட் வீக் அஞ்சன மை பார்த்தோம். மை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கு சித்தகுரு சொன்னது. நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெத்தடாலஜி உங்களோடையே ஷேர் பண்ணேன் நான். அது ஐ கேரில் வரும். நம்ம அந்த அஞ்சன மை அப்படின்றது கண்ணுக்கு கேர் எடுத்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தேவையான ஒன்று. ஏன்னா கண்ணில் உள்ள தோஷத்தை வெளியில் எடுக்குமா. முக்கியமாக அந்த தோஷம் அப்படின்றத வெளியில் எடுக்கக்கூடிய அது அஞ்சன மை. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இன்னொரு ஐ ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். நேத்திர ட்ராப்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, மகாராணிகள் மட்டுமே யூஸ் செஞ்ச ஒரு க்ரீமை பற்றி ஒன்று போட்டிருந்தேன் 2 வீக்ஸ் முன்னாடி. அதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அந்த காலத்தில் விட்டமின் இ ஆயில் இல்லையே, எப்படி அவங்க செஞ்சுருப்பாங்க, ஏன்னா டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களான்னு கேட்டிருந்தாங்க. டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்துலேயும் பாதாம் இருந்தது, பைன் நட்ஸ் இருந்தது, ஹேசல் நட்ஸ் இருந்தது, சன்ஃப்ளவர் எல்லாம் இருந்தது. இதிலிருந்து எடுக்கக்கூடியது வைட்டமின் இ ஆயிலாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கூட இதிலேருந்து எடுக்கக்கூடியது பாதாம் ஆயில், இதிலெல்லாம் வைட்டமின் இ நிறைய இருக்குது. எடுக்கக்கூடியது வைட்டமின் இ ஆயிலை நம்ம கூட இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டிப்ஸை எடுத்துக்கோங்க. வேண்டான்றவங்க கமெண்ட்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும். அது டைம் ட்ராவல் பண்ணி போய் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் வைட்டமின் ஈன்றது எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கமெண்ட் தவிர்க்கவும் தயவுசெய்து. ஏன்னா நான் போடுறது என்னுடைய டிப்ஸு சித்தகுரு கொடுக்கறது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்ன்ற விதத்தில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுடுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐக்கு ஐ கேரில் ஒரு ஆயில் இப்போது இந்த ஆயிலும் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே 99% சித்தகுரு கொடுக்குற டிப்ஸ் தான். சிலது எனர்ஜி சயின்ஸில் நான் விரல் எப்படி மடக்குங்க, அப்படி மடக்குங்க, இந்த இடத்துல பண்ணால் ப்ரெஷர் குறையும், அந்த மாதிரி நான் கொடுக்குறது எல்லாமே எனர்ஜி சயின்ஸ் என்னோடதாக இருக்கலாம். பட் டிப்ஸ் எல்லாமே சித்தகுரு அத்தன்டிக்காக கொடுக்குற விஷயங்கள் இது. ஸோ இன்றைக்கி இந்த ஐ ட்ராப்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஐ ட்ராப்ஸில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன தேவை நம்மளுக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நெல்லிக்காய், அப்புறம் நேத்திரப்பூண்டு. இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இதை செய்யறதுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கத்தி படக்கூடாது இதில். அதனால் என்ன பண்ணணும், முன்னாடி நாள் இருக்கிற இடத்துல பார்த்து தண்ணி நல்லா ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நெல்லிக்காய், அப்புறம் நேத்திரப்பூண்டு அப்படின்ற செடி. நேத்திரப்பூண்டு செடியை நான் இந்த பிக்சரில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய செடி தான், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா. இதை இந்த 5 செடிகள் தான் நம்மளுக்கு தேவையான ஒன்று. 5 கண்ணாடி குடுவைகள் தேவை. கண்ணாடி கீழே வைக்கிறது ஒன்றும், மேலே மூடி போடுறது ஒன்றுமா இருக்கணும் அந்த கண்ணாடி குடுவைக்கு. அது தேவை நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுட்டோம். மறுநாள் போயிட்டு அதை அப்படியே பிடுங்கி எடுக்கணும். வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு இந்த 5யுமே 5ல் நெல்லிக்காய் காயாக இருக்க போகுது நம்மக்கிட்ட. ஸோ மற்ற 4மே பிடுங்கி எடுத்துக்கிட்டு நம்ம வேரோட நல்லா கழுவிட்டு, ஃபுல்லாத்தையும் அந்த டஸ்ட்டெல்லாம் போக நல்லா கழுவிட்டு நிழலில் காய விட்டணும். நிழலில் காஞ்சி எதுக்காகனா, அது தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது தண்ணி மண் எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு துணி போட்டு நிழலில் காய விட்டுருங்க. அது நிழலில் லேசாக காஞ்சிரும். அந்த காயறதுன்னா என்னென்னா, அந்த தண்ணியெல்லாம் போயிருக்கணும், மண் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான் காயறது. இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செடியை அப்படியே நம்ம 2 வேணால் கையால் உடைச்சிக்கலாம், கத்தி வைக்கக்கூடாது. வச்சு சின்ன சின்னதாக நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டாலும் ஓகே, அது அப்படியே வச்சாலும் ஓகே, வேரோடு அப்படியே வச்சாலும் நம்மளுக்கு நல்லது தான். இல்லை நான் பிச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது. எப்படி பண்ணாலும் ஓகே, ஆனால் கத்தி மட்டும் படக்கூடாது. இது என்ன பண்ணணும், தனித்தனியாக ஒரு செடியையும் ஒரு குடுவை, கண்ணாடி குடுவையில் வச்சு அது மேலே கண்ணாடி மூடிடணும். எங்கே வைக்கணும், சூரியப்புடம் வெயிலில் வைக்கணும். இதை
நிழலில் சும்மா அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நிழலில் வச்சுட்டிங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா அது கண்ணுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ட்ராப்ஸ் நம்ம. அதனால் தண்ணி மட்டும் வேண்டாம், தண்ணி எல்லாம் ஃபுல்லாக போயிருக்கணும் அதில். அதுக்கப்புறம் ஒரு நாளெல்லாம் நீங்கள் நிழலில் காய வச்சா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறமா கண்ணாடி குடுவையில் வெயிலில் வைக்கிறீங்க. மேலே மூடி கூட கண்ணாடி மூடி தான் போட்டு வைக்கணும் இதுக்கு. இதை வச்சதுக்கப்புறமா கண்ணாடி குடுவையில் வச்சு வெயிலில் வச்சிடுறீங்க. வெயிலில் வச்சதுக்கப்புறமா இந்த 5மே இப்படி தான் வைக்கணும். நெல்லிக்காய் என்ன பண்ணணும், கத்தி யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் கல்லால் இடித்து அந்த கொட்டையை எடுத்துகிட்டு சும்மா இடிச்சிட்டு ரெண்டா மூணு ஆகிற மாதிரி இடிச்சிட்டு அதையும் ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டுடணும். போட்டுட்டு மேலே ஒரு கண்ணாடி மூடியும் தான் இருக்கணும் அதுக்கு. போட்டுட்டு வெயிலில் வச்சிடுறீங்க. வெயிலில் 5தையுமே இதே மாதிரி தான் வெயிலில் வைக்கணும். என்னது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நேத்திர பூண்டு, நெல்லிக்காய் 5யுமே வெயிலில் இது மாதிரி வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த வெயில் பட்டு அது உள்ளே இருக்கிறதுக்கு அந்த சூடு பிடிச்சி அந்த ஆவியாக மேலே இருக்கிற அந்த மூடியில் போய் படிஞ்சு ட்ராப்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த ட்ராப்ஸாக வரும்போது அந்த ட்ராப்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எப்படி தேவை, 5ன்னா இப்போ ஒரு 100 ml வேணும்னா 5லையுமே 20 ml வேணும். ஈக்குவல் குவான்டிட்டி வேணும். நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க. 50 ml தான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லாத்துலேயும் ஈக்குவல் குவான்டிட்டி. அந்த ஆவியாக வரும் பார்த்திங்களா, அந்த செடி வெயிலில் பட்டு அந்த கண்ணாடி குடுவையில் பட்டு அது மேலே ஆவியாக ஏறும். அந்த மேலே உள்ள மூடிக்கு அந்த ஆவியாக ஏறுனா உள்ளே இருக்கிற அந்த ட்ராப்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வேறு ப்ரொசீஜர் இது கிடையாது, கஷ்டம் கிடையாது, இது ரொம்ப ஈஸியான வே தான் இது. ஆனால் என்னென்னா, அதை வெயிலில் வச்சு அந்த குடுவையிலேருந்து அந்த ட்ராப்ஸை எடுக்கிறது, சேகரிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலை தான். பட் செடிகளை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஈஸி தான். பட் அந்த குடுவையில் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப அது கரெக்டான இதில் வரல அப்படின்னா அந்த ஆவிப்பட்டு அந்த ஆவியிலேருந்து அந்த ட்ராப்ஸ் வராது நம்மளுக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துலேயும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி குடுவையில் சேகரித்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம அது ட்ராப்ஸ் போடுற பாட்டிலில் ஒரு திக் பிளாஸ்டிக் பாட்டில் அதில் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கண்ணுக்கும் 2 ட்ராப்ஸ். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லோரும் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கண்ணில் லேசர் பண்ணியிருக்கிறவங்க, கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கிறவங்க, கண்ணில் கேட்ராக்ட் பண்ணியிருக்கவங்க, அப்புறம் வேறு ஏதாவது ப்ராசஸ்க்காக கண்ணில் ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தால் கூட இது போடக்கூடாது. இது பெண் குறிப்பு வச்சுக்கோங்க. அப்புறமா நான் இதில் எனக்கு இருந்தது நான் போட்டுட்டேன் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இவங்கெல்லாம் கண்ணில் வேறு ஏதாவது ட்ராப்ஸ் போட்டிருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் கண்ணில் சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சின்ன லேசர் பண்ணியிருந்தாலும் இதை போடவே கூடாது. அதுக்கு தனியான முறைகள் இருக்குது. அது வேறு, அது ட்ரீட்மெண்ட் முறையில் போயிடும். இது ஐ கேரில் வரும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே கண்ணை அழகாக கழுவி கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் நல்லா இருக்க போகுது. இதுக்கு கண்ணுக்கு கண் கழுவுறதுக்கு ஒரு குடுவை இருக்கும் இல்லையா, அதை காலையில் வச்சு அந்த கண் கழுவுற சின்ன குடுவையில் வச்சு கண்ணை 2த்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராப்ஸ் போட்டுக்கணும். அப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கண்ணை கழுவிட்டு இந்த ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இது ஐ கேரில் வரும். இதை போட 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 நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு, இது நேத்திர நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பார்வை பலம் பெறும், நரம்புகள் பலப்படும், பார்வை குளிர்ச்சி அடையும், நம்மளுக்கு மூளை நரம்புகள்லாம் பலப்படும். இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்வைக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் லேசர் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாலும் கண்ணில் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒத்துப்பட்டு வராது. அப்புறம் அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. மற்ற எல்லாருமே போடலாம். கண்ணை நான் பாதுகாத்துக்கணும், எனக்கு நல்லாவே இருக்குது, எனக்கு பார்வை குறைச்சலாக இருக்குது, நான் ஸ்பெக்ஸ் போடுறேன், நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போடக்கூடாது. எனக்கு ஷார்ட் சைட் இருக்குது, லாங் சைட் இருக்குது, நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு குளுக்கோமா இருக்குது போட்டுக்கலாம், நீங்கள் கேட்ராக்ட் இருக்குது போட்டுக்கலாம். ஆனால் சர்ஜரி பண்ணிட்டால் மட்டும் போடக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா எனக்கு சித்தகுரு சொல்லி நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஞ்சன மையும் இந்த ஐ ட்ராப்ஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்னென்னா 1 month டைம் ஆகும் எங்களுக்கு.
நீங்கள் வேணும்னு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் 1 மந்தில் 30 டேஸில் தான் எங்களால் கொடுக்க முடியும் இதை. ஏன்னா டஃப்பாக கொஞ்சம் ஈஸியும் டஃப்பும் ரெண்டும் சொல்லலாம். ஏன்னா வந்து செடிகள் வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறது வந்து கரெக்டாக அந்த ட்ராப்ஸை வந்து உள்ளே இருக்கிறத வந்து எடுக்கிறது, அது கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது எல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் ஆட்களை வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமம் தான், லேட் ஆகிடும். அதனால் 30 டேஸ்னாக்கா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஐயை வந்து நான் ஃபுல்லாக வந்து கேர் எடுத்துக்கணும் கண்ணுக்கு அப்படின்றவங்க அஞ்சனம் ஐயும் இந்த ட்ராப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கிட்டு அதை வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் அஞ்சனம் மை யூஸ் பண்ணலாம். அது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அஞ்சன ட்ராப்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணவங்களுக்கோ இல்லை லேசர் பண்ணவங்களுக்கோ ஏதோ ப்ரொசீஜர் பண்ணவங்களுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அது ட்ராப்ஸ் மட்டும்தான். இது வந்து உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து அஞ்சன மையிலேயே அந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வேணுன்றவங்க உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவோம். அதை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கஷ்டம் கால் எடுத்து உங்களோட பேசுகிறது. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.